ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்களை வந்து இந்த மாதிரி முறையை சுத்தப்படுத்தலாங்க. அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் தான் எடுத்துருக்குங்க. அதை வந்து ஐஸ் க்யூப் கூட சேர்த்து தேய்ங்க. சின்ன படமாக இருந்துச்சுன்னா கழட்டி டேபிள் மேலே வச்சு தேய்ங்க. அப்போ இன்னுமே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகுங்க. பெரிய சாமி படங்கிறதுனால நான் அப்படியே தேய்க்கிறேன். ஐஸ் க்யூபாக இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா நல்லா ஜில்லுன்னு வந்து தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா தொட்டு தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் அழுத்தி தேய்ங்க. அப்போ வந்து அதில் இருக்கிற எண்ணெய் பசை அழுக்கு அது எல்லாமே போயிருங்க. கண்ணாடி அப்படின்னாலே கொஞ்சம் வந்து மங்குன மாதிரி இருக்குங்க, வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் தொட்டு தேய்க்கும் போது அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிரும். அந்த தண்ணியை வர துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பன்னீர், தண்ணி, பச்சை கற்பூரம் இந்த மூணையும் கலந்துட்டு அதை வந்து அந்த துணியில் தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வருங்க. இந்த பச்சை கற்பூரம் சேர்த்ததுனால நல்ல மனமாக இருக்கும். பூஜை ரூமே படங்களும் ரொம்ப மனமாக இருக்குங்க. இது வந்து வாசத்துக்காக அப்படி துடைக்கிறது. இந்த தண்ணியை துணி வச்சு துடைக்காமல் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி துடைச்சிடுங்க. துணி வச்சு துடைச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளோவா போகாதுங்க. அந்த ரவுண்டாக வந்து அந்த தண்ணியோட அச்சு தெரியும். இதே டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.